ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் இருக்க சப் டாபிக் தட் இஸ் சேஞ்ச் இன் ரேட் அண்ட் டைம் தான் நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? அதோட சம்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டின் சம் ஆஃப் மணி ஃபார் த ஃபஸ்ட்டு 2 years இஸ் 33% per annum, ஃபார் த நெக்ஸ்ட் 4 years இஸ் 5% per annum, and for the period beyond 6 years is 6% per annum. If the simple interest earned by the sum is raised 2200 in 9 years, find the sum. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன் ஏ சர்டைன் சம், அதாவது நம்மளுக்கு சம்முனாலும் பிரின்சிபல்னாலும் ஒன்று தான் தெரியும். பட் பிரின்சிபல் நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. சரிங்களா? பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 years இன் 3% per annum, அடுத்தது நெக்ஸ்ட்டு 4 yearக்கு அடுத்தது வந்து 3% இன்ட்ரெஸ்ட்லேருந்து 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது பியாண்ட் 6 yearக்கு 6% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வந்து ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 2200 கிடைக்கிது. அப்போ சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் 1 வீடியோவில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லியிருப்பேன். என்னென்னா, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ஆர் பர்சன்டேஜ் அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு பாருங்களேன், என்ஆர் பர்சன்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு 2 yearsக்கு 3%. அப்போ என்ன வரும்? 2 into 3% எனக்கு என்னது 6%. ஓகேங்களா? தட் இஸ் இது வந்து இயர், அதாவது ஒரு இயருக்கு 3%, 2 இயருக்கு 6%. அடுத்தது நெக்ஸ்ட்டு 4 yearக்கு 5%. அப்போது அடுத்த 4 yearக்கு 5%. அப்போ நான் வந்து 20%. ஓகே, அடுத்த 6 years பியாண்ட் 6 years 6% கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணும். இப்போது டோட்டலாகவே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு 9 years தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆல்ரெடி எனக்கு 4 + 2 6 years போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ தான் வரணும்? 3 year தான் வரணும். அப்போது 3 yearக்கு தான் எனக்கு இந்த 6% நீங்கள் போடணும். இப்போ டோட்டலாக பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 3018%. ஸோ டோட்டலாக இயர் கால்குலேட் சம் பண்ணினீங்கன்னா எனக்கு வந்து 9 yearன்னு கிடைக்கும். இது வந்து எனக்கு சம் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 44%ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த 44% இது வந்து எனக்கு என்ஆர் பர்சன்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போது இந்த 44%ங்கிறது எனக்கு என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதுங்களா? இப்போ 44% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned பை த சம் இஸ் 2200. அப்போது 2200 தான் எனக்கு 44. எனக்கு என்ன தேவை அப்படின்னா பிரின்சிபல் தேவை. அப்போ பிரின்சிபலுங்கிறது எனக்கு 100%. அது எனக்கு தெரியாது. கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 44x = 2200 × 100 00 ஆட் ஆகும். அப்போ x = 220000 டிவைடட் பை 44. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணாமல் 22 2 44. அடுத்தது 1 2 1 2 திரும்பி 0 வந்துடும். திரும்பி எவ்வளோல கேன்சல் பண்ணலாம்? நம்ம திரும்பி 11 கேன்சல் பண்ணலாம். 2 12 2 11 22 1 11 11 1 2 3 4 திரும்பி 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 5. ஸோ எக்ஸ் வந்து எனக்கு 5000. ஓகேங்களா? தட் இஸ் பிரின்சிபல் வந்து எனக்கு 5000 அப்படின்னு ஃபைன் பண்ணியாச்சு. புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த மாதிரி டைப், அதாவது சேஞ்ச் இன் ரேட், அதனால தான் நான் உங்களுக்கு டாபிக் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுதா உங்களுக்கு? 3லேருந்து 5, 5லேருந்து 6ன்னு சேஞ்ச் ஆகுதா? ஸோ இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிற சம். இப்படி வந்தால் நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the annual rate of interest increases from 16% to 18%, then how much extra interest will be received on the sum raised 4000 in 6 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து, அதாவது ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 16% ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 18% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க.
சரிங்களா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 16% அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, அப்போ வாங்கினதை விட இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு சம் வந்து கொடுத்துட்டாங்க, தட் இஸ் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதாவது 16%லேருந்து 18% சேஞ்ச் ஆகிருக்கு, தட் இஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகிருக்குன்னா 2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பர் 1 இயருக்கு. இது என்ன வச்சுக்கோங்க, பர் 1 இயருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே, 1 இயருக்கு 2%. சரிங்களா? சரி, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 இயருக்கு 2%னா 6 இயருக்கு எவ்வளோ, 2 இன்ட்டு 6, 2 இன்ட்டு 6 எவ்வளோ, எனக்கு 12%. ஓகேங்களா? அப்போ எனக்கு பிரின்சிபல் வந்து 100% வந்து எனக்கு 4000 தெரியும். பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் தெரியும், பட் அதோட அமௌண்ட்டு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிட்டேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இது நீங்கள் டைரெக்டாக வந்து 2% சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ 2%ன்னு போட்டிங்கன்னா டோட்டலாக ராங் ஆயிரும். இந்த 2% அப்படிங்கிறது 1 இயருக்கு 2%, பட் அவங்க எவ்வளோ கேட்குறாங்க, டோட்டலாக 6 இயருக்கு கேட்குறாங்க. அப்போ 6 2 12ன்னு போட்டு தான் போடணும். இப்போ நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இப்போ என்ன வரும், 100% இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4000 இன்ட்டு 12%. இப்போ எனக்கு எவ்வளோ, எனக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணுமா? ஸோ வந்து 4000 இன்ட்டு 12% டிவைடட் பை 100%. பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுச்சு, 100க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 40 இன்ட்டு 12 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 480. அப்போது எனக்கு எக்ஸ் வந்து 480. அதாவது எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அதாவது 16%லேருந்து 18% வந்து அதிகப்படுத்துறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் 480 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 5% per annum to 7% per annum, simple interest would increase by rupees 192 in 8 years. தென் ஃபைண்ட் த பிரின்சிபல். ஸோ போன சம்முக்கு அப்படியே ஆப்போசிட். போன சம்மில் வந்து பிரின்சிபல் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாகுதுன்னு கொடுத்துட்டு பிரின்சிபல் வந்து கேட்டிருந்தாங்க, பட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுக்கல. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி 5%ல் இருந்து 7% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால எனக்கு வந்து 192 ருபீஸ் அதிகமாக கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு பிரின்சிபல் தெரியாது. அப்போ எனக்கு எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 100%, தட் இஸ் பிரின்சிபல் வந்து எனக்கு தெரியாது. அப்போது எனக்கு இது வந்து சேஞ்ச் எவ்வளோ நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 5ல் இருந்து 7% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு எவ்வளோ 2% இன்க்ரீஸ் ஆகுது ஃபார் 1 இயருக்கு. அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, 8 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 1 இயருக்கு 2%னா 8 இயருக்கு எவ்வளோ, 16%. அப்போ 16% வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியும், அதாவது இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டை வந்து எனக்கு 192 வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது, அமௌண்ட்டு 192 அதிகப்படுத்துது. ஸோ இப்போ வந்து 192. அப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம் பாருங்கள். 192 இன்ட்டு 100 விச் இஸ் ஈக்குவல் டு 16x. ஸோ இப்போ வந்து 192 இன்ட்டு 100 டிவைடட் பை 16 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, நன்னாங் 16, 25 100, 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா நன்னாங் 16, மிச்சம் 4, நன்னாங் 16, 5 20 17 18 19 மிச்சம் 3, 8 32. ஸோ 48யும் 25யும் மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா எனக்கு 1200ன்னு வரும். சரிங்களா? தட் இஸ் எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது எனக்கு பிரின்சிபல். அப்போ பிரின்சிபல் எனக்கு என்ன, பிரின்சிபல் அமௌண்ட்டு வந்து எனக்கு 1200. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ சர்டைன் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் டபுள் ஆஃப் இட் செல்ஃப் in 4 years on simple interest. In what time will it be 10 times of itself? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது பிரின்சிபல், சரிங்களா, ஒரு பிரின்சிபல் வந்து 4 வருஷத்தில் டபுள் ஆகுது. சரிங்களா? அப்போது எவ்வளோ டைமில் அது வந்து 10 times ஆஃப் இட் செல்ஃப் ஆகும்.
4 வருஷத்தில் அதோடைய டபுள் ஆகுது. அப்போ எவ்வளோ டைமில் வந்து எவ்வளோ வருஷத்தில் அது 10 டைம்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். இல்லைங்களா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, மணி இப்போ பிரின்சிபல் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது இல்லைங்களா, அதை வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். பிரின்சிபலை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், 1 எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ பிரின்சிபலை 1ன்னு எடுத்து போடுறேன். ஓகே, இப்போ இது வந்து டபுள் த இட் செல்ஃப்னு சொல்லிட்டாங்களா. இப்போது டபுள் த இட் செல்ஃப், அப்போது 1லிருந்து 2 டபுள் ஆயிடுது. சரிங்களா, அப்போது 1லிருந்து ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 1லிருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத பாருங்கள் இங்கே. சரிங்க, அதாவது இல்லாட்டி இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஈஸியான மெத்தட் தான். 2லிருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ எனக்கு என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 அப்படின்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ இயரில் எனக்கு 4 இயர்ஸ். ஓகே, அடுத்தது இது வந்து 10 டைம்ஸ் ஆகுதாமா. இப்போ 1லிருந்து இப்போ 10 டைம்ஸ் ஆகுது. சரிங்களா, இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 10 - 1 9. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 9ன்னு போட்டுக்கோங்க. பட் எனக்கு இயர் தெரியாது இல்லைங்களா, அப்போ இயர் வந்து எனக்கு தெரியாது எவ்வளோ இயரில் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அடுத்தது என்ன வரீங்கன்னா, இப்போ ரெஸ் 1 இல்லைங்களா, அமௌண்ட்டு 1. ஓகேங்களா, இப்போ 4 இயர்ஸ் இங்கே எழுதிக்கோங்க. 1யும் 4 இயரும் எழுதிக்கோங்க. அடுத்தது அதாவது இது இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 9, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அது இந்த 9. ஸோ ரெஸ் 9 எவ்வளோ இயர்னு தெரியாது, அதை விட்டுருங்க. சரி, இப்போ இங்கே நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு 9 வரணும். அப்போது நான் வந்து இந்த நம்பரை எதால் பெருக்குனா 9 வரும்னு பாருங்கள். 9ஆல் பெருக்குனா வருமா, அப்போ இங்கேயும் 9ஆல் பெருக்குனிங்கன்னா இங்கேயும் 9ஆல் பெருக்கணும். சரிங்களா, மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா, அப்போ வந்து 9 வருதா, இங்கேயும் 9 தாங்க 36. ஸோ 36 இயர்ஸில் எனக்கு அது வந்து 10 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் ஆகும். புரியுதுங்களா, இங்கே 9 இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோவில் மல்டிபிள் பண்ணால் 9 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கேயும் நான் 9ஆல் மல்டிபிள் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா. ஸோ இந்த சம் புரியாதவங்க வரி பண்ணிக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு சம் நான் போடுறேன், அதிலிருந்து உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். சரிங்களா. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். இஃப் எ சர்டன் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 9 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் 4 இயர்ஸ், இன் ஹவு மச் டைம் இட் வில் பிகம் 81 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். அதாவது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அது வந்து 9 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் ஆகுது 4 இயர்ஸில். அப்போது எவ்வளோ இயர்ஸில் 81 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் ஆகுங்கிறதா கொஷின். சரிங்களா, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, அதே மாதிரி இங்கே வந்து 1 ரூபீன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி இங்கே என்ன எடுத்துக்கலாம், 1ன்னு எடுத்துட்டேன். இப்போ 1 வந்து எனக்கு எவ்வளோ டைம்ஸ் ஆகுது, 9 டைம்ஸ் ஆகுது. ஓகேங்களா, 9 டைம்ஸ் ஆகுது. எவ்வளோ இயர்ஸில், 4 இயர்ஸில். அப்போது 9க்கும் 1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, எனக்கு 8. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நான் 8ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது இன் ஹவு மச் டைம் இட் வில் பிகம் 81 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். அப்போது 1ல் இருந்து 81 டைம்ஸ் ஆகுது. அடுத்தது 81லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள், எவ்வளவு, 80. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 80ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, அப்போது எனக்கு இயர் வந்து தெரியாது. ஓகேங்களா, அதை விட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஸ் 8, தட் இஸ் இந்த 8, ரெஸ் 8, அப்புறம் இந்த 4 இயரை போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல ரெஸ் 80 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம இயர் ஃபைன் பண்ணணும். இப்போ இந்த 8 எத்தனால மல்டிபிள் பண்ணால் இங்கே 80 கிடைக்கும், 10ஆலையா. அப்போ இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ எனக்கு 40 இயர். ஸோ அந்த அமௌண்ட் வந்து 10 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் ஆகிறதுக்கு 40 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா. ஸோ இது வந்து எனக்கு சேஞ்ச் இன் ரேட் அண்ட் டைம் அப்படின்னு கொஸ்டின் பார்த்தோமா. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா டைம் சேஞ்ச் ஆகுது, 4 இயர் 40 இயர்னு. இந்த 2 கொஸ்டினும் இப்போ நம்ம பார்த்து இந்த 2 கொஸ்டினுமே எனக்கு டைம் சேஞ்ச் ஆகிற கொஸ்டின். இதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா இந்த வீடியோலையே, அது வந்து எனக்கு ரேட் சேஞ்ச் ஆகிறது. அப்போது இந்த டாப்பிக்குள்ளே இந்த சம்ஸ் வந்து நீங்கள் போட்டுருவீங்க. புரிஞ்சுதுங்களா. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய வீடியோஸில் எல்லாமே டாபிக் வைஸ், இப்போ நம்பர் சிஸ்டம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 12 வீடியோஸ் இருக்குன்னா 12 வீடியோஸுமே ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கும். அந்த இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக நம்பர் சிஸ்டம்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்கும் பிரித்து வந்து வராமல் எல்லா டாப்பிக்கில் இல்லாமல் எல்லா சமயம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாபிக் வைஸ் பிரித்து கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.